ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பசி பயணம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பசி பயணம் சேனலில் இன்றைக்கி காலையில் வீட்டு சாப்பாடுங்க, வேறு லெவலு. நல்ல ஒரு பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு போட்டு நல்ல ஒரு எங்கள் அம்மா கையால் ஒரு நல்ல ஒரு சாம்பார், சுட சுட ஒயிட் ரைஸு, தொட்டுக்க மண்ணத்தக்காளி கீரை, அதை வேறு லெவலில் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி காலையில் அந்த சாப்பாடுடைய டேஸ்ட்டு, சாப்பாடுடைய சுவை எப்படி இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி வீட்டு சாப்பாடு காலை சாப்பாடை பற்றி பார்த்துருவோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இன்னொன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நான் நேற்று தான் உங்களுக்கு சொன்னேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ வீட்டு சாப்பாடை விட்டு வெளி சாப்பாடு போய் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் தான் நான் வெளியே போய் சாப்பிட்டு ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரியா மக்கா? மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல காலையிலேயே சுட 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 சுடன்னு ஆவி பறக்க ஒயிட் ரைஸுங்க பாருங்கள், அப்படியே பால் மாதிரி பளபளன்னு இருக்குது. அந்த ரைஸ் கூட மண்ணத்தக்காளி கீரை பொரியலுங்க, காஞ்ச மிளகா, தேங்காய், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா போட்டு நல்ல ஒரு பொரியல், மண்ணத்தக்காளி பொரியல். அது கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாம்பாருங்க, மணக்க ருசிக்க அப்படியே வாசனையை பார்த்தாவே சாப்பிட தோணுங்க. அந்த மாதிரி உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு நல்ல சூப்பரான ஒரு சாம்பார். நல்ல ஒரு மசாலாலாம் பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைக்கிற மசாலாங்க, வேறு லெவலுங்க. அப்படியே அந்த மனம் இருக்குது பாருங்கள், மனம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மனத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சாப்பாடு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, சுவையாக இருக்குமா, சுவையாக இருக்காதான்னு அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு, அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. நம்ம கடையெல்லாம் போய் சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டுக்காகவே ஏதோ இந்த அஜினோமோட்டோலாம் மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் முறையாக வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போது அது பாருங்கள், அப்படியே அதை அப்படி குழச்சி வாரி அடிக்கும் பொழுது அப்படியே தேன் மாதிரி தொண்டையில் அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு. காலையில் பெரும்பாலானோர் யாரும் சாப்பாடு சாப்பிட்றதில்ல, எல்லாம் இட்லி தோசை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் பாருங்கள், நல்ல சாப்பாடு. அந்த கீரையை பார்த்தீங்களா, அப்படியே பாருங்கள், பச்சை பசேர்னு தோட்டத்தில் விளைஞ்சதுங்க, பிச்சிட்டு அப்படியே வேக வச்சு ஒரு பொரியல் பண்ணும்போது அவ்வளோ அருமைங்க, அவ்வளோ சுவை. அங்கே பாருங்கள், அப்படியே டாடாடாடா, அந்த வேறு லெவலுங்க, சொல்லவே முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பாடு. காலை சாப்பாடு இன்றைக்கி சாப்பாடு வேறு லெவல், சூப்பரு. கீரை பொரியலோட நல்ல ஒரு சாப்பிட்ட ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிருக்குது. அந்த அனுபவத்தை மக்கா உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீட்டு சாப்பாடுகள், ஹோட்டல் சாப்பாடுகள் சாப்பிட்டு சுவை எப்படி இருக்கிறது, அதில் நெளிவு செழிவுகள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பார்த்து நம்ம சேனலுக்கு மக்கா நீங்கள் எல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணணும். வாழ்க வளமுடன். பசி பயண சேனலுக்கு நன்றி.